வாழ்க்கையில் எந்த விஷயமும் எனக்கு நல்லதாகவே நடந்ததில்லை. முயற்சி பண்ணுற எல்லா விஷயத்திலையும் தோல்வி மட்டும்தான் நினைக்கிறீங்களா? இல்லை தோல்வியையும் அவமானத்தையும் மட்டுமே பார்த்து பயந்துக்கிட்டு களத்தில் இறங்காமல் இருக்கிறேன்னு சொல்கிற ஆளாக இருந்தா இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹலோ நண்பர்களே, நான் உங்கள் நாஞ்சில் சுரேஷ். வெல்கம் மை சேனல். வாழ்க்கையில் பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகிட்டு அவார்டு வாங்குறதுக்காக ஸ்டேஜில் ஏறுறப்போ தான் பட்ட கஷ்டத்தையும் அவமானத்தையும் மட்டுமே தான் பேசுவாங்க. ஆனால் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தாங்கன்னு யாருமே உண்மையை சொல்கிறதில்ல. ஆனால் நான் அப்படி இல்லை. நான் சொல்லக்கூடிய 2 விஷயம்தான் நீங்கள் தோல்வியை பார்த்துட்டு இருக்கிற கண்ணோட்டத்தையே மாற்ற போகுது. அதில் நம்பர் 1, பிலீவ் இன் யுவர் செல்ஃப். வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு நல்லது நடக்காது, தோல்வி மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு புலம்புறவங்க முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் உங்களை நீங்கள் நம்புறது. என்ன இது மேஜிக்கா? நம்பின உடனே எல்லாமே நடந்துருமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இது மேஜிக் தான். உங்களுக்கு வேண்டியதை குறித்து உங்கள் எண்ணத்தில் ஒரு தெளிவும் தீவிரமும் இருந்தால் கண்டிப்பாக இது உங்களை தேடி தான் வரும். இந்த மேஜிக் நடந்தே தீரும். உங்களை நீங்கள் முழுசாக நம்பாத வரைக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் உங்களை நம்ப வாய்ப்பே இல்லை. ஒரு கழுகு தன்னுடைய முட்டையை நிறைய காக்கா முட்டை இருக்கிற ஒரு கூட்டில் முட்டையை போட்டுட்டு போயிட்டு நாட்கள் போகுது. முட்டையிலிருந்து கழுகும் வெளியே வருது. காக்கா கூட்டத்துக்கு நடுவில் அந்த கழுகும் வளருது. ஒரு நாள் காக்கா கூட்டத்தோட பறந்துட்டு இருந்த அந்த கழுகு ஒரு கேள்வியை கேட்டுச்சான். அங்க பாரு, தூரத்தில் ஒரு பறவை எவ்வளவு உயரத்தில் பறக்குது பத்தியா? எப்படி அது மட்டும் இவ்வளவு உயரத்தில் பறக்குது அப்படின்னு. அதுக்கு அந்த காக்கா, அவங்க எல்லாம் கழுகு இனம், அவங்க மட்டும்தான் உயரத்தில் பறக்க முடியும், நம்மளால எல்லாம் முடியாது, அதை பார்த்து நீயும் ஆசைப்பட்டுக்காதன்னு சொல்லிச்சான். அதை கேட்டுட்டு கழுகும் காக்கா கூட்டத்தோட கேட்டுட்டு அமைதியா பறந்து போச்சான். பாவம், அந்த கழுகுக்கு தெரியல தான் யாருன்னு. இந்த மாதிரி தான் நம்ம லைஃப்ல நம்மளை பத்தி யாருன்னே நமக்கு தெரியாம மற்றவங்க கிட்ட ரிவ்யூ கேட்டுட்டு இருப்போம். கேட்டது மட்டும் இல்லாம அவங்க சொன்னதை அப்படியே உண்மைன்னு நம்புவோம். நம்ம ஆள் மனசுக்கு ஒரு பவர் இருக்குது. அதுகிட்ட நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நடக்கும். வாழ்க்கையில எனக்கு எல்லாமே நெகட்டிவா தான் நடக்குது, எனக்கு எல்லாமே தோல்விதான்னு சொல்றீங்கல்ல, நல்லா யோசிச்சு உங்க மனசுகிட்ட ஒருக்கம் கேளுங்க. நீங்க உண்மையிலேயே நீங்க ஜெயிச்சிருவோன்னு சொன்னீங்களா இல்ல நீங்க தோத்துருவோன்னு சொன்னீங்களா? நான் கூட முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது நல்லதா நடந்தா நமக்கு இப்படியெல்லாம் நடக்கும், நமக்கு இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் தோல்வியே அடைவேன்னு எனக்கு நம்பிக்கை. நீங்க எடுக்க போற முயற்சிக்கு முன்னால உங்களை நீங்க முழுமையா நம்பணும். கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்கன்னு உங்க ஆள் மனசுகிட்ட சொல்லுங்க. எல்லா தோல்வியும் வெற்றியா மாறும். தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருங்க. நம்பர் 2, லேர்ன் ஃப்ரம் ஃபெயிலியர்ஸ். நீங்க என்னதான் உங்க மனசுகிட்ட ஜெயிச்சிருவோம்னு சொன்னாலும் தோல்வியை சந்திக்காம வெற்றி அடைய முடியவே முடியாது. அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது தோத்து தான் ஆகணும். என்னப்பா இப்பதான் உன்னோட ஆள் மனசு ஆளோட மனசுன்னு சொன்னேன், இப்ப ஏன் இப்படி பேசுறேன்னு கேட்டா, உங்க ஆள் மனசுக்கு தோல்வி நம்மது இல்ல, வெற்றி தான் நம்ம இலக்குன்னு நல்லாவே தெரியும். அதுக்கு ஞாபகப்படுத்த தான் அப்படி சொன்னேன். நாம ஒரு மொபைல் கேம் ஆடுறோம். அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எவ்வளவு ஈஸியா இருக்குது, அதே மாதிரி கடைசி ஸ்டேஜ் வர போறது இல்லையே. சரி, அதையும் ஏதோ செட்டிங்ஸ் மாத்தி ஈஸியா கேம் பிளே பண்ற மாதிரி மாற்றி வச்சா அந்த கேம்ல சுவாரஸ்யமே இருக்காது இல்ல. அந்த கேம்ல நெக்ஸ்ட் லெவல் போகணும், நிறைய தோக்கணும், நிறைய கத்துக்கணும். அப்பதான் அதுல ப்ரோ ஆக முடியும். ஐயோ தோத்துட்டமே, அசிங்கமா இருக்கே, இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம்னு கதறாம நிதானமாயிட்டு ஏன் இந்த தோல்வின்னு யோசிங்க. என்ன காரணம்னு தேடுங்க. அதுல என்ன கத்துக்கலாம்னு பாருங்க. மாதா பிதா குரு தெய்வம். அந்த குருக்கு அப்புறம் தான் அந்த தெய்வமே. உங்களோட குரு உங்க தோல்வியா தான் இருக்கணும். தோல்விய மாதிரி சிறந்த ஆசை இங்க எதுவுமே இல்லை. இப்ப அந்த கழுகு கதைக்கு வருவோம். அந்த காக்கா கூட்டத்தோட வளர்ந்த கழுகு சில மாதங்களுக்கு பிறகு காக்கா கூட்டத்தோட வானத்துல பறந்துட்டு இருந்துச்சான். அப்போ பெரிய இடி முழக்கத்தோட மழை பெய்ய ஆரம்பிச்சது. மழை பெய்யறத பார்த்த காக்கா எல்லாம் பாதுகாப்பான இடத்துக்கு போன்னு சொல்லிச்சு. ஆனா அந்த கழுகு மட்டும் நான் மேல பறக்கணும்னு தனக்குள்ளே சொல்லிட்டு இருந்துச்சு, என்னைக்குமே இல்லாம. அப்போ பக்கத்துல இருந்த காக்கா, என்ன உளர்ற, நாம சீக்கிரம் நம்மளோட இடத்துக்கு போகணும், உன் வாயை மூடுன்னு சொன்னதும் அந்த கழுகு தன்னுடைய ரெக்கையை அடிச்சு மேல பறக்க ஆரம்பிச்சுதான். இவன் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டேன், என்னால மேகத்துக்கு மேலே பறக்க முடியும்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு இடி பெருசா இடிச்சு ஒரு மரத்துல விழுந்து சத்தமும் வெளிச்சமும் தாங்க முடியாம நில குனிஞ்சு ஒரு மரத்துல தொப்புன்னு விழுந்துச்சான் அந்த கழுகு. அதை பார்த்த அந்த காக்கா கூட்டம் சிரிச்சு கிண்டல் பண்ணிச்சான். ஆனா அந்த கழுகு இந்த காக்கா கூட்டங்கள் பேசுறதையெல்லாம் காதுல வாங்காம கண்ணை முழிச்சு என்னால முடியும்னு நம்பி மறுபடியும் ரெக்கைய பலமா அடிச்சு பறக்க ஆரம்பிச்சுதான். ஏன்னா அது வளர்ந்தது வேணா காக்கா கூட்டத்தோட இருக்கலாம், ஆனா அது உண்மையிலே கழுகு. காற்றையும் தண்ணியும் கிழிச்சிட்டு உயரம் பறந்துச்சான். மேக கூட்டத்துக்கு நடுவே தன்னுடைய ரெக்கைய சுதந்திரமா அடிச்சு சீறி பறந்த அந்த மேக
வேகத்தையே தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுதான் நாம ஒரு கழுகுன்னு. அந்த கழுகு மாதிரி உங்களை நீங்க முழுசா நம்புங்க. எத்தனை நாள் தான் அடுத்தவங்க கிட்ட உங்களை பத்தி நீங்க ரிவ்யூ கேட்டுட்டு இருப்பீங்க? தோல்வியை உடைச்சி எறிஞ்சிட்டு சீறி பாயிற கழுகு மாதிரி உயர உயர வானத்துல பறந்து போங்க. அந்த காக்கா கூட்டத்துக்கு தெரியாது கழுகோட வீரியம் என்னன்னு. ரெக்கை இருக்கிறவங்க எல்லாம் பறக்க முடியாது ராஜா. ரெக்கையோட வீரியம் தெரிஞ்சவன் தான் பறப்பான். சோ உங்களை நீங்க நம்புங்க. ஜெயிச்சிருவோம்னு சொல்லுங்க. தோல்விக்காக காத்துருங்க. ஒவ்வொரு தோல்வியும் தான் உங்களை செதுக்கிக்கிட்டே இருக்கும். ஓகே, பை.